அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச பரீட்சை, இதை எப்படி எண்ணணுமா? மிகுந்த சந்தோஷம் என்று எண்ண வேண்டுமா? ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரோ, ஆண்டவர் என்னை ஏமாற்றி விட்டாரே, இதுவரை நன்றாய் நடத்தி கொண்டு வந்து விட்டு இப்படி எனக்கு செய்து விட்டாரே, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் அதை எப்படி எண்ண வேண்டுமா? மிகுந்த சந்தோஷமா எண்ண வேண்டுமா? விசுவாசத்தை துவக்குகிறதும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடிக்கிறார். இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கிற கால அளவுதான் இந்த பூமியிலே நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு நியமித்த காலம். இந்த விசுவாச ஓட்டத்திலே பலனும் உண்டு, பரீட்சையும் உண்டு. விசுவாச ஓட்டத்திலே விசுவாச பரீட்சை கண்டிப்பாக உண்டு. அந்த விசுவாச பரீட்சையானது அவனவன் திராணிக்கு தக்கதாய், தகுதிக்கு தக்கதாய் வைக்கப்படும். 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு அதற்கேற்ற கொஸ்டின் தான் பரீட்சையில கேட்பாங்க. 12th படிக்கிற பிள்ளைக்கு அதற்கேற்ற கொஸ்டின். அதே போலதான் நம்முடைய விசுவாச அளவு என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பரீட்சையை அனுமதிக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அதிகமாய் பலன் அடைவதில்லை என்று. உலகம் கொடுக்கிற பரீட்சை நம்முடைய தகுதியை பார்ப்பதற்கான பரீட்சை. ஆனால் பரலோக தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சையானது நம்முடைய தகுதியை பார்ப்பதற்கான பரீட்சை அல்ல, மாறாக நம்மை தகுதிப்படுத்துவதற்கான பரீட்சை. தாவீதுக்கு ராஜாவாகும்படியான அபிஷேகம் வைக்கப்பட்டது. அவன் விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு சொன்னபடி, என்னை தொட்டபடி, என்னை அபிஷேகித்தபடி ராஜாவாய் மாற்றுவார் என்று. இந்நிலையில் தான் அவனுக்கு ஒரு பரீட்சை வருது. அந்த பரீட்சை என்ன? சிங்கத்தோடு போராட வேண்டிய நிலைமை, கரடியோடு போராட வேண்டிய நிலைமை. அவன் அறியவில்லை, நாளை கோலியாத்தை வீழ்த்த ஆமன் என்னை தகுதிப்படுத்தவே தேவன் இந்த பரீட்சையை அனுமதித்திருக்கிறார் என்று போராடினான். கிருபையினாலே ஜெயித்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பரீட்சைக்கு நிற்காதவர்கள் தான் தோற்று போவார்கள். விசுவாச பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அதன் பலனை காணவே முடியாது. மாறாக விசுவாச பரீட்சைக்கு ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னா இதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சையில நம்மை நிற்க வைத்து விட்டு அவர் அதை அட்டன் பண்ணுவார், அவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக மோசையை நிற்க வைத்து விட்டு அவர் காற்றை அனுப்பி அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரீட்சையில தேவன் நம்மை தனியா அட்டன் பண்ண விட மாட்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விசுவாச பரீட்சை வந்தது. அதிலே அவர்கள் அந்த அக்கினியில தூக்கி போடப்பட்ட போது அவர்கள் அங்கே வருவதற்கு முன்னமே அவர் அங்கே வந்து விட்டார். எவ்வளவு நல்ல தேவன்! அப்படிதான் தேவன் நம்மை தகுதிப்படுத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை அவருக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்ற இந்த பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார். எனவே விசுவாச பரீட்சையை நீங்கள் மிகுந்த சந்தோஷம் என்று எண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து விசுவாச பரீட்சையை ஆமென் ஃபேஸ் பண்ணுகிற உங்களை அதன் பலனையும் காண செய்து சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, விசுவாச பரீட்சையானது பொறுமையை உண்டு பண்ணும் என்று எண்ணி அதை மிகுந்த சந்தோஷம் என்று எண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. எங்களை அழிப்பதற்கோ எங்களை இல்லாமல் போக பண்ணுவதற்கோ அல்ல இந்த பரீட்சையை நீர் அனுமதிக்கிறீர். எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற, எங்களை உமக்கு உகந்தவர்களாய் மாற்றவே இதை அனுமதிக்கிறீர்
என்பதை இந்த நாளிலே உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் சோதனையின் பாதையிலே, பலவிதமான சோதனையிலே சிக்கொண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த பரீட்சையில ஒரு முடி கூட கருக நீர் விட மாட்டீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இதை தாண்ட பண்ணுவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.